சொல்லு மனோகரி. என்னாச்சு வேல்முருகா? திலகா விஷயத்துல ஏதாவது ப்ராக்ரஸ் தெரிஞ்சதா? எல்லாமே முடிஞ்சு போச்சு மனோகரி. இதுக்கு மேல நாங்க குடும்பத்தோட விஷம் குடிச்சு செத்துதான் போகணும். ஏய் முட்டாள் முட்டாள். துக்கம் வந்தா செத்து போறதுதான் ஒரே வழினா இந்த உலகத்துல பாக்குற பக்கமெல்லாம் பொணமா தான் இருக்கும். போராடணும் வேல்முருகா. துக்கம் வரும்போதும் சோதனை வரும்போதும் நாம எதிர்த்து போராடணும். கோழைதான் செத்து போறத தீர்மானமான வழின்னு செலக்ட் பண்ணுவான். சரி, இப்ப முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. 2 நாளா தலைமறைவா இருந்த அந்த ராஸ்கல் தங்கதுரை இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருந்தானா? அங்க கோர்ட்ல இப்ப லாக்அப்ல இருக்கான். என்ன வேல்முருகா, ரொம்ப நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அதுக்கு எதுக்கு விரக்தியா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு போலீஸா இருந்து பார்க்காத மனோகரி, ஒரு பொண்ணா இருந்து இந்த பிரச்சனையை பாரு. எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவன் போலீஸோட போயிட்டான். திலகாவோட நிலைமை, திலகா கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு இருந்தா கூட நானும் போனா போகுது, அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கலாம்னு நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா திலகா அவனால கர்ப்பமா நிக்கிற மனோகரி. அது மட்டும் இல்ல, அந்த பொறிக்கு தங்கதோர எனக்கு தான் சொந்தம் சொல்லிக்கிட்டு காஞ்சனான் ஒருத்தி வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. தங்கத்தோட திரும்பி வந்தாலும் அவன் யாருக்கு சொந்தம், அவன் கை யார் கழுத்துல தாலியை கட்டும்னு பெரிய போராட்டமே வெடிக்கும் மனோகரி. என் மனசுல இப்ப இந்த நேரத்துல படுறத நான் சொல்லட்டா? சொல்லு. இதுவும் கடந்து போகும். இந்த உலகத்துல நிரந்தரமா சந்தோஷமா இருந்தவனும் இல்ல, நீடிச்ச துக்கத்துல வாழ்ந்தவனும் இல்ல. அழுதவன் அடுத்த நிமிஷமே ஆனந்தத்துக்கு தயாராகணும். சந்தோஷமா இருக்கிறவனுக்காக அடுத்த கட்டமே சங்கடம் தயாரா இருக்கும். இங்க பார் வேல்முருகா, அதனாலதான் சொல்றேன், இதுவும் கடந்து போகும். கூடவே பின்னால இதுவும் மறந்து போகும். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, இருந்தாலும் சொல்றேன். இந்த நேரத்துல நீ தைரியமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யணும். அப்பதான் உங்க அம்மா அப்பா கொஞ்சமாவது நம்பிக்கையா இருப்பாங்க. ஆமா, தங்கதுரை போலீஸ் கஸ்டடிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காஞ்சனாவோட ரியாக்ஷன் என்ன? அவ அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல மனோகரி. நான் பொறாமையிலையோ இல்ல என் தங்கச்சிக்கு போட்டிய வந்த கோவத்திலேயோ சொல்லல. அந்த காஞ்சனாவை பார்த்தா நல்ல கேரக்டராவே தெரியல மனோகரி. எனக்கு என்னமோ அவ தப்பான பொண்ணாவே தெரியறா. அவளை பார்த்தா நீயே இந்த வார்த்தை தான் சொல்லுவ. ஆமா, அவகிட்ட போய் ஏன் இந்த தங்கதுரை சிக்கணும்? அதான் விதி. அவன் எவகிட்ட வேணா சிக்கி சின்னமே போகட்டும். ஆனா அவனால என் தங்கச்சி வாழ்க்கை தலைகீழா போயிடுச்சே. வெளியில தலை காட்டவே வெக்கமா இருக்க மனோகரி. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. பாரு பாரு, இந்த கில்ட்டி கான்ஷியஸ் தான் வரவே கூடாது. வெளியில கம்பீரமா சுத்துறவங்க எல்லாம் யோகியமானவங்க இல்ல. அவங்களுக்குள்ள 1000 அவமானங்கள் இருக்கும். அது வெளியில தெரியல. நம்ம வீட்டு விஷயம் வெளியில தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க பாரு, நான் சொல்றத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ தைரியமா இருந்தாதான் உன்னோட அப்பா அம்மாவும் திலகாவும் தைரியமா இருப்பாங்க. இங்க பாரு, நிச்சயம் திலகாவுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். பொறுமையா இரு, தெய்வம் கண்டிப்பா நம்மள கைவிடவே விடாது. பயப்படாம இரு, நான் வச்சிடுறேன்.